இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அன்பும் அருளும் இந்த புதிய மாதத்தின் துவக்கத்திலும் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு நிறைவாய் நிலைத்திருப்பதாக. இந்த ஆண்டுக்குரிய சட்டவாக்கியம் என்னது? 2025 ஆண்டுக்குரிய சட்டவாக்கியம் ஏசாயா வசனம் என்னது? பாலாய் கிடைக்கிற ஸ்தலங்களை குறித்த ஒரு வசனம் நமக்கு சட்டவாக்கியமாக கொடுக்கப்பட்டது. அந்த சட்டவாக்கியம் நமக்கு உணர்த்தக்கூடியது ஆதி நாட்களிலே அல்லது பூர்வ நாட்களிலே இருந்த நிலைமைக்கு திரும்ப கட்டப்பட வேண்டும். அதுதான் அந்த வசனத்தினுடைய மைய கருத்து. அதனுடைய ஒரு அங்கமாக நான் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலிருந்து நாம் அவ்விதமாக திரும்ப கட்டப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருடைய துவக்க காலத்தில் இருந்த மேய்ச்சலுக்கு நாம் திரும்ப அழைக்கப்படுகின்றோம். ஆதி மேய்ச்சலுக்கு திரும்புவோமே. த ஜேர்னி டு த ஃபர்ஸ்ட் ஷெப்பர்டிங். ஆண்டவருடைய பூர்வ காலத்து மேய்ச்சலுக்கு நாம் திரும்ப அழைக்கப்படுகின்றோம். 13வது வசனம் மீகா 7:13 சொல்கிறது, தேசம் பாலாயிருக்கின்ற ஒரு காலகட்டங்களிலே 14வது வசனத்திலே கொடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பு, பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மேய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது 1ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களிலே. இந்த மீகா எருசலேமை குறித்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகின்றார். இந்த நாட்களிலே எருசலேமிலே அநீதி அதிகமாக காணப்பட்டது, ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக காணப்பட்ட ஒரு காலகட்டம். குறிப்பாக ஏழைகள் அதிகமாக ஒடுக்கப்பட்டு வறுமை காணப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் மீகா இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகின்றார். இந்த நிலைமைகளிலிருந்து நீங்கள் மாறாவிட்டால் சிறையிருப்பு உங்களுக்கு வரும் என்கின்ற செய்தி தான் இந்த மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய ஒரு சாரம்சம். தீர்க்கதரிசிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் அறிவிப்பதோடு மாத்திரமல்ல, அவர்கள் கடவுளிடத்திலே பரிந்தும் பேசக்கூடியவர்கள். நாம் தானியேல் இறைவாக்கினருடைய புத்தகத்திலே அனைத்து ஜனத்திற்காகவும் தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே அவன் பாவ மன்னிப்பு ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். அதே போலதான் இந்த மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய இந்த 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களுக்காக பாவத்தை அறிக்கை செய்கின்றார். அதான் 7வது வசனம், நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளார். 9ஆம் வசனத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டவர்களைப் போல விண்ணப்பம் செய்வது தீர்க்கதரிசிகளுடைய வழக்கம். அவ்விதமாக அவர் ஜெபிக்கின்ற பொழுதுதான் 14வது வசனத்தில் அவர் ஜெபிக்கின்றார், கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமாகிய மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மெய்த்தருளும். உமது கோலினால் மெய்த்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்கள் உம்முடைய மேய்ச்சலை விட்டு வழிமாறி போய்விட்டார்கள். ஆகதான் இந்த சூழ்நிலைகள், ஆகதான் நாங்கள் பாலாய் கிடைக்கிறோம், ஆகதான் நாங்கள் திரும்ப கட்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. உமது ஜனத்தை நீர் மெய்த்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நாம் ஏறெடுக்கக்கூடிய பாவரிக்க ஜெபத்தில் கூட வழி தப்பி போன ஆடுகளைப் போல நாம் வழி தப்பி போனோம் என்று நாம் ஏறெடுக்கின்றோம். அவ்விதமாக தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலையும் காணப்படுகின்றது. ஆகவே திரும்ப கட்டப்படுவதற்கு நாம் ஆதி மேய்ச்சலுக்கு திரும்ப செல்ல வேண்டும். இந்த மேய்ப்பு பணி எதை நமக்கு வலியுணர்த்துகின்றது? அதன் அடிப்படையிலே கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட மேய்ப்பராக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் எப்பொழுதும் கடவுளின் மேய்ச்சலுக்குள் இருக்க முடியும். முதலாவது, த குட் ஷெப்பர்ட் இஸ் எ பிளானர், திட்டமிடுபவர். நாம் பொதுவாக
இங்கு கொடுக்கப்படுகின்ற இந்த உருவகம் மந்தை மேய்ப்பன். மந்தை ஒருபோதும் திட்டமிடாது. மேய்ப்பனுடைய திட்டம் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் மந்தைகள் மேய்ப்பனுக்கு பின்னாக செல்லும். இன்றைக்கு எந்த இடத்திற்கு மந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும் என்று திட்டமிடுவது மேய்ப்பன். அதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது கோலினால் மேய்த்தருளும். கோல் அது திட்டமிடுதலுக்கு ஒரு அடையாளம் அல்லது அதிகாரம் உடைய ஒன்றையும் வெளிப்படுத்துகின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய திட்டமிடுதலை விட்டு விலகி நம்முடைய திட்டமிடுதலிலே நாம் இருப்போமே என்றால் நீங்களும் நானும் பூர்வ காலத்து மேய்ச்சலுக்கு நாம் திரும்ப அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய திட்டமிடுதலுக்கு கீழ்ப்படிய நாம் அழைக்கப்படுகின்றோம். சங்கீதம் 23:1 சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை நம்முடைய முன்பதாக வைத்து அவர் திட்டமிடுகின்றவர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த திட்டமிடுதலுக்கு ஏற்றாற் போல நாம் பின் செல்வோமே என்றால் நாம் ஆண்டவருடைய மேய்ச்சலுக்குள்ளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய திட்டமிடுதலை நாம் பின்பற்றுவோமே என்றால் பூர்வ காலத்து மேய்ச்சலிலே நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது, the good shepherd is the provider. அவர் நம்மை மேய்ப்பவர். மேய்ப்பவர் என்றால் நமக்கு தேவையானவற்றை கொடுப்பவர். he is the provider என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த 14வது வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாசானிலும் கிளையாத்திலும் மேய்வார்களாக. இது மேய்ச்சலுக்கு செழிப்புள்ள ஒரு இடங்கள். இந்த இடங்களை தீர்க்கதரிசி ஏன் சுட்டி காட்டுகிறார் என்றால், நாங்கள் கடவுளுடைய மேய்ச்சலை விட்டு விலகி போனதினாலே இன்றைக்கு எங்களிடத்திலே சரியான செழுமை இல்லை, சரியான பசுமை இல்லை. இந்த பாசானின் நன்மையையும் கிளையாத்தின் நன்மையும் நாங்கள் அனுபவிக்க முடியவில்லை. ஆகவே கடவுள் ஒருவரை எங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். அந்த கொடுக்கக்கூடிய ஆண்டவரிடத்தில் நாங்கள் திரும்பி மேய வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். சங்கீதம் 23 நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, எது நமக்கு தேவை என்பதை அறிந்து நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றாற் போல நம்மை மேய்த்து கொடுக்கக்கூடியவர். He is our provider. நமக்கு தேவை என்ன என்பது நம்முடைய மேய்ப்பருக்கு தெரியும். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் நம்முடைய தாகத்தை தீர்க்கின்றவர், நமக்கு தேவையானவற்றை கொடுக்கக்கூடியவர். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, the good shepherd is the protector. நம்மை பாதுகாப்பவர். மேய்ப்பனுடைய பணி பாதுகாக்கக்கூடிய பணியும் கூட. மற்ற மிருகங்கள் ஆடுகளை சேதப்படுத்தி விடாதபடி பாதுகாக்க வேண்டும், அல்லது கள்ளர்கள் ஆடுகளை பிடித்து விடாதபடி பாதுகாக்க வேண்டும். இவை எல்லாவற்றிலும் அந்த பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது? மேய்ப்பனிடத்திலே இருக்கின்றது. மீகா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த முன்பகுதியிலே பார்க்கும்போது, கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசம் இருக்கின்ற பாதுகாப்பற்ற தன்மையிலே இஸ்ரவேல் தேசம் இருக்கின்றது. மேய்ப்பனை விட்டு விலகி பாதுகாப்பற்ற நிலைமையிலே தனித்து வாசம் பண்ணக்கூடிய நிலைமை. எப்படி அந்த தொலைந்து போன ஒரு ஆடு முச்செடிகளில் அகப்பட்டதோ அதை போன்று இங்கும் தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை, பாதுகாப்பற்ற அந்த தன்மை. அந்த பாதுகாப்பற்ற தன்மையிலே நீர் எங்களை மேய்த்தருளும், பாதுகாத்தருளும். சங்கீதம் 23:3 சொல்லுகிறது, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அதே நேரத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் நான் பயப்பட வேண்டியதில்லை, ஆண்டவரே என்னை பாதுகாக்கக்கூடியவர். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் மேய்ச்சலுக்குள்ளாக நாம் இருக்கின்ற பொழுது நாம் ஒரு பாதுகாப்பான தன்மையை உணர முடியும். ஒரு தாய்க்கோழியோடு அதனுடைய குஞ்சுகள் இருக்கின்ற பொழுதுதான் அது பாதுகாப்பை உணரும். அதே போல ஆட்டுக்குட்டிகள் அதனுடைய தாயாடோடு இருக்கின்ற பொழுதுதான் அதனுடைய பிரயாயத்திலே பாதுகாப்பை உணரும். அதே போல நம்ம ஆண்டவருடைய மேய்ச்சலுக்குள் இருக்கின்ற பொழுதுதான் அந்த பாதுகாப்பை உணர முடியும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு விலகி, அல்லது நாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கடவுள் காட்டுகின்ற பாதைகளை பயணிக்காமல்
நாம் வேறு பாதைகளை பயணித்து கொண்டிருந்தாலும், பாதுகாப்பற்ற தன்மையை உணர்ந்து கொண்டிருந்தாலும், நாம் ஆதி மேய்ச்சலுக்கு திரும்ப அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பாழாக்கப்பட்ட நிலைமையிலிருந்து திரும்ப கட்டப்படுவதற்கு நீங்களும் நானும் பூர்வ காலத்து மேய்ச்சலை நாட அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட மேய்ச்சலை கொடுக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? He is our planner, நமக்காக திட்டமிடுபவர். He is our provider, நமக்கு தேவையானவற்றை கொடுக்கக்கூடியவர். He is our protector, நம்மை பாதுகாக்கக்கூடிய மேய்ப்பர். இந்த மீகா அந்த இக்கட்டான நிலைமையிலே அதை தான் ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, எங்களை உம்முடைய மேய்ப்புக்குள்ளாக கொண்டு வாரும், நாங்கள் அவ்விதமாக மேய்க்கப்பட எங்களை திரும்ப அழைத்து கொண்டு வாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவர் ஜெபிக்கின்றார். நாமும் அவ்விதமாக ஜெபிப்போம். நிச்சயமாக நாம் ஆதி மேய்ச்சலை கண்டடையவும், ஆண்டவருடைய திட்டமிடுதலில் வழிநடத்தப்படவும், ஆண்டவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும், நம்மை பாதுகாக்கவும் நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருந்து நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகின்றோம். நீர் எங்கள் மேய்ப்பர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களிலே நாங்கள் மேய்ப்பனை விட்டு விட்டு ஆண்டவரே எங்களுடைய சுயமான வழிகளிலே சென்று தோல்வியுற்றிருக்கின்றோம், குறைவுகளோடு நிற்கின்றோம். ஆண்டவரே, பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுது மீகா ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கின்றோம். பூர்வ காலத்து மேய்ச்சலுக்கு நாங்கள் மீண்டும் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசினது போல நீரே எங்களுக்கு திட்டமிடுபவராக, எங்களை திருப்தியாக்கி வழிநடத்துகின்றவராக, எங்களை பாதுகாப்பவராக இருந்து எங்களை வழிநடத்த எங்களை தருகின்றோம். அப்பா, இந்த ஆராதனைகளை பங்கு பெற்று ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். இந்த ஆராதனை முடிந்து நடைபெற இருக்கின்ற ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களோடு வாரும். இந்த இரவு நேரத்தில் எங்களோடு தங்கியிரும். தரிசனங்கள், சொப்பனங்கள், வேத வசனங்கள் வழியாக எங்களோடு பேசும். துதிக்கும் துதியோட ஒரு புதிய நாளை கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள்தாரும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கமுள்ள பராமரிக்க கிருபைக்கும் தூய பவுலின் நாளை இறை மக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் நல்ல ஆசீர்வாதமும் உங்களோட நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா, கலித்திரவு காத்திருப்போ, கலித்திரவு காத்திருப்போம். காதலனே கருணை செய்வாய், காதலனே கருணை செய்வாய். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இறை அமைதியோடு சென்று வாருங்கள்.